ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் மசாலா. ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு கேஸ்டைன் கடாயில் வாழைக்காய் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள். காரம் வந்து எச்சா வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க தேவையில்லை. இப்போது இதை வந்து ஒரு கேஸ்டைன் கடாய், இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கடாய்ங்க. இது வந்து நல்லா யூஸ் பண்ணங்காட்டிக்கு உங்களுக்கு அந்த நான்ஸ்டிக் ஃபீல் வந்து இப்போ இதில் இருக்குது. ஸோ இந்த கடாயில் இந்த மசாலாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணியை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாழைக்காய் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணாமல் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்து சாப் பண்ணிக்கிங்க. ரொம்ப தின்னாக இருந்தால் நம்ம அதை வெந்து வரப்போ நம்ம கிளறி விடுறப்போ அது அப்படியே உடஞ்சிடும். ஸோ கரெக்டான ஒரு பதத்தில் வந்து கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இந்த மசாலாஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டோட்டல் காய்க்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு வந்து நம்ம சேர்த்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். உங்களுக்கு அந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசம் போகிறதுக்குள்ளேயே இந்த வாழைக்காவும் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கிறப்போ ஒரு நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளற தேவையில்லை. இது இந்த கடாயில் பண்ணுறப்போ ஃபைனலாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கிஷாக தான் இருக்கும். ஏன்னா கேஸ்டைன் கடாயில் நம்ம எது குக் பண்ணாலுமே அந்த நேச்சுரல் கலரை விட அந்த பிளாக்காக வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகும். நம்ம மிளகு வறுவலெல்லாம் பண்ணால் எப்படி வந்து உங்களுக்கு வரும், அந்த மாதிரி இந்த கருப்பாக வந்து வரும் லேசாக. இது வந்து நம்ம அயன் கண்டென்ட் நம்ம குக் பண்ணுற ஃபுட் கூட மிக்ஸ் ஆகிறப்போ இந்த அவுட்புட் வந்து கிடைக்கும். அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் தாராளமாக கேஸ்டைன் கடாய், அயன் கடாயெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து நான் தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு இந்த தாளிப்பை அதை கூட கொட்டிட்டு நீங்கள் கிளறப்போ அதை கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கிறது கூட வாழைக்காய் உங்களுக்கு நல்லா அப்படியே கடாயில் ஒட்டாமல் வந்து பிறண்டு வரும். ஸோ இப்போ அந்த தாளிப்பை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 தடவை மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஆயில் நம்ம போட்டிருக்கிற டோட்டலாக அந்த 2 ஸ்பூன் ஆயில்லையே அந்த வாழைக்காய் வந்து நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். இப்போ டேஸ்டியான ஒரு வாழைக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.